சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மதியழகன், அதே போல தற்போது அமைச்சர் பொன்முடி தரப்புல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பு இருக்கு? தற்பொழுது ரத்து செய்யப்பட்ட, அதாவது பொன்முடி விடுதலை செய்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டு அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்தபடியாக தண்டனை விவரங்கள் 21ஆம் தேதி தெரிவிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அன்றைய தினம் காலை 10 மணிக்கு தான் அமைச்சர் பொன்முடிக்கு என்ன மாதிரியான தண்டனை அளிப்பது, சிறை தண்டனையாக இருந்தால் அது எவ்வளவு காலம், அபராதமாக இருந்தால் எவ்வளவு அபராதம் என்பதெல்லாம் அறிவிக்கப்படும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒரு குற்ற வழக்கில் எம்பி, அதாவது அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் தண்டனை விதிக்கப்பட்டால் அவர் பதவியை இழக்க நேரிடும். அவருக்கு எத்தனை ஆண்டு காலம் தண்டனை விதிக்கப்படுகிறதோ, உதாரணத்திற்கு ஓராண்டு சிறை தண்டனை என்றால் அதனுடன் சேர்த்து 6 ஆண்டு காலம் அவர் அந்த பதவியில் நீடிக்க முடியாது, தேர்தலில் போட்டியிட முடியாது, அவர் தகுதி இழப்பு செய்யப்படுவார். இதுதான் மக்கள் பிரதிநிதித்துவத்தினுடைய சட்டம். எனவே ஒருவேளை அமைச்சர் பொன்முடிக்கு சிறை தண்டனை போன்ற தண்டனை விவரங்கள் அளிக்கப்படும் பட்சத்தில் அவர் உடனடியாக உச்ச நீதிமன்றத்தை நாடி அந்த தீர்ப்பிற்கு தடை பெற வேண்டியது அவரினுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. ஒருவேளை முறையீடு செய்வதற்கு ஏதுவாக தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனை சென்னை உயர்நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும். அவ்வாறு தண்டனையை நிறுத்தி வைக்கவில்லை என்றால், அதாவது இந்த குறிப்பிட்ட தண்டனை விதித்து அந்த தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைக்கவில்லை என்றால் அந்த நொடி பொழுதே அமைச்சர் பொறுப்பில் இருந்து பொன்முடி அவர்கள் தகுதி இழப்பு ஆக்கிவிடுவார். ஒருவேளை அந்த தண்டனையை குறிப்பிட்ட காலம் நிறுத்தி வைத்துவிட்டு நீங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக தண்டனையை நிறுத்தி வைத்துவிட்டால் அந்த நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய காலத்திற்குள் அவர் மேல்முறையீடு சென்று இந்த தீர்ப்பிற்கு தடை பெற வேண்டும். அவ்வாறு தடை பெறவில்லை என்றாலும் கூட அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் அவர் அமைச்சர் பதவியில் நீடிக்க முடியாது. எனவே உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நாடுவதுதான் அமைச்சர் பொன்முடிக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சட்ட வாய்ப்பாக இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது கோடை குளிர்கால விடுமுறை காலத்தில் உச்சநீதிமன்றம் இருக்கிறது. மீண்டும் உச்சநீதிமன்றம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி தான் கூடுகிறது. தற்பொழுது உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் விடுமுறை கால அமர்வுதான் செயல்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் தண்டனை விவரங்கள் தெரிவிக்கப்பட்ட பின்னர் உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு சட்ட வழிகள் எதுவும் அமைச்சர் பொன்முடிக்கு கிடையாது. எனவே தண்டனை விவரங்களை பார்த்த பின்னர் உடனடியாக அவர்கள் தரப்பில் மேல்முறையீடு உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.